பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி சுகன்யா வந்து பழனிய வந்து டார்ச்சர் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டியனுக்கு வந்து தெரிய வருது. அது எப்படி அப்படின்னா, எல்லாரும் வந்து ஊருக்கு போயிருக்க இந்த நேரத்தில பார்த்தீங்க அப்படின்னா, சுகன்யா வந்து பழனிய வந்து வேலை வாங்குறாங்க. வீட்டு வேலை அது இதுன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம பழனிய வந்து சுகன்யா வந்து திட்டுறாங்க. அத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரவணன் வந்து கரெக்ட்டா வரப்ப கேட்டுடுறாரு. அதுக்கப்புறம் "என்ன மாமா நீ சந்தோஷமாவே இல்லையா? உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனைன்னு?" சொல்லிட்டு தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. இந்த மாரி பழனியும் வந்து நடந்தது எல்லாத்தையும் ஸ்டார்ட்டிங்லேருந்து சொல்றாங்க. அவளுக்கு என்ன பிடிக்கவே இல்ல. என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுவுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு சொன்னது கூட பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நடந்த எல்லா சண்டை பத்தி எல்லாத்தையும் வந்து பழனி வந்து சரவணன் கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கடையில வந்து இந்த மாரி "உன் பொண்டாட்டிகிட்ட இனிமேலாச்சும் ஒழுங்கா நடந்துக்கோடா" அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாங்க பாண்டியன் வந்து பழனிக்கு. இத கேட்ட சரவணன் பார்த்தீங்கன்னா, "உங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசணும்ப்பான்னு" சொல்லிட்டு அவங்க அப்பாவ தனியா கூப்பிட்டு, இந்த மாரி மாமா கல்யாணம் பண்ண அன்னையிலேருந்து சந்தோஷமாவே இல்ல. அத்தை வந்து கொஞ்சம் கூட மாமாவுக்கு சந்தோஷமா வச்சுக்கல. கல்யாணம் பண்ண நாள்லேருந்து ஒரே திட்டி திட்டி என் மாமாவ ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் பாண்டியன் கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஒரு நாள் வந்து மாமா மேல அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனா அது எல்லாமே பொய் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் எல்லாத்தையும் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. இதுக்கப்புறம் பாண்டியன் என்ன முடிவெடுக்க போறாரு? சுகன்யாவோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.